கடந்து நித்திய ஜீவனை அடைய செய்யும். விசுவாசமானது உங்க வாழ்க்கையில் வருகிற மரணத்தை கடந்து நித்திய ஜீவனை அடைய செய்யும். ஆமென். யோவான் 3:16, யோவான் 6:47, யோவான் 11:25-26, யோவான் 6:40, யோவான் 5:24. முதலாவது யோவான் 3:16 வாசிங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். ஆமென். அல்லேலூயா. யாரை விசுவாசிக்கிறவங்க கெட்டு போக மாட்டாங்க? இயேசுவை. ஏன்னா தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. குமாரன் யாருங்க? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிறவங்க என்ன பண்ண மாட்டாங்களா? நிச்சயமா அவங்க வாழ்க்கையில கெட்டு போகவே மாட்டாங்க. குமாரனை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு. ஆமென். அல்லேலூயா. ஏன்னா விசுவாசிக்கிறவர்கள் எல்லாமே கூடும். ஆனால் விசுவாசிக்கிறவங்க என்ன போவதில்லைங்க? கெட்டு போவதில்லை. யோவான் 6:47, என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன் சொல்றது பாருங்க. என்னிடத்துல விசுவாசமா இருக்கிறவங்க மரணத்தை கடந்து நித்திய ஜீவன் மெய்யா. இன்னைக்கு நம்ம ஒரு காரியத்திற்கு பொய்யா இருந்தாலும் நம்புறதுக்காக சத்தியம் பண்ணி சொல்லாம பார்த்தீங்களா? சத்தியமே அங்க இயேசு அதான் சொல்லுவேன். நீ விசுவாசிச்சுட்டு அப்படின்னாக்க அது பொய் கிடையாது. மெய்யாகவே அவன் நித்திய ஜீவனை காண்பான் என்று சொல்லப்படுகிறது. ஆமென். அடுத்தது 11:25-26, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கும் மரியாமல் இருப்பான். ஆமென். அங்க ரெண்டு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. என்னை விசுவாசிக்கிறவன் 11:25-26ல என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இன்னைக்கு மரிக்காம உயிரோடு இருக்கிற நாம என்றென்றைக்கும் பிழைப்புன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. யாரை விசுவாசிக்கும் பொழுது? குமாரனாகிய இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது. ஏன்னா இந்த உலகத்துல எல்லா நாமத்திற்கும் மேலான யாருடைய நாமம் தாங்க? அவருடைய நாமம் தான். ஆமென்.